இன்னைக்கு நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் இருதுருவ அரசியல். இந்த இருதுருவ அரசியல்ல வந்து நீங்க இந்த ஊழலை செஞ்சீங்களேன்னு ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னா டிஎம்கே கட்சிக்காரங்க நீங்க உங்க ஆட்சியில செய்யலையான்றாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருமே ஜெனரலைஸ் ஆக்குறாங்க. அரசியல்னா இதெல்லாம் சகஜந்தாயா? ஜோதிட ரீதியாக ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற போகிறார்களா அல்லது வந்து எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற போகிறார்களா நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த பதிவு அது அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன வந்து ஊழல் நடந்திருக்கு அது வந்து மோடி சர்க்காருக்கு தெரியாதா? இருந்தும் மோடி சர்க்கார் ஏன் விட்டு வைத்திருக்கிறது? அப்ப சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாவலன்றீங்களே, யார் அந்த சாரில் மாட்டிய அந்த மாணவி வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவி தானே? அப்ப அந்த மாணவியை நீங்க காப்பாத்திட்டீங்களா போய்? அப்போ குற்றவாளிகளுக்கு திமுக ஆட்சியில் பயம் போய்விட்டது. ஈரானில் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம் ரூபாய், 8.5 லட்சம் ரூபாய். நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல. 1 லிட்டர் பால் 15 லட்சம் ரூபாய். காரணம், அந்த நாடு தொடர்ந்து பொருளாதார தடைகளை சந்தித்து 47 ஆண்டுகளாக பின்னுக்கு போய் இப்போது போரிலும் அகப்பட்டதா. இப்ப இளைஞர்கள் அதான் பயப்படுறான். நம்ம லைஃப் ஈரான்ல வாழ்ற மக்கள் மாதிரி ஆகி போச்சுன்னா தூய்மை பணியாளர்களே அந்த சாக்கடையை ஏன் சரி செய்யறதுன்னா அது ரத்த சாக்கடையாக இருக்கிறது. அரசியலை சொல்றீங்க? அரசியலை சொல்றேன். அரசியல் என்பது மலம், மனித மல சாக்கடையாக இருந்தால் நானும் கூட சுத்தம் செய்வேன், நீங்களும் சுத்தம் செய்வீங்க, நம்ம கேமராமேன் செய்வாரு, எல்லாரும் செய்வாங்க. இது ரத்த சாக்கடையா இருக்கும் போது யாரும் தங்களுடைய ரத்தத்தை அங்கே கொண்டு போய் வீணடிக்க விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் மக்களே, இது வந்து தேர்தல் காலம். 2026 தேர்தலை தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவே எதிர்நோக்கி காத்திருக்கு. இந்த தேர்தல் காலகட்டத்தில் வந்து சத்குருஜி கூட நம்ம அரசியல் பேசலன்னா எப்படி? அரசியல் என்ன நடக்குது, ஏன் நம்ம அதை பேசணுன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ சத்குருஜி அவர்கள் கூட தானே பேச போகிறோம். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களும் வந்து நம்மளுடைய விருந்தினர் தான். நம்ம 3 பேரும் சேர்ந்து பேச போகிறோம். சத்குருஜி அவர்கள் வந்து நேரடியாக அவங்க கூட பேச போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்குது, அரசியலில் வந்து அவங்க கடந்து வந்த பாதை இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். இந்த 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் என்ன ஸ்பெஷலாக பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க. முதல்ல நேரடியாக சத்குருஜி அவர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். அரசியல் அப்படின்னாலே வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சினிமாவிலேருந்து ஒரு பட்டிமன்ற பேச்சு வரைக்கும் எல்லாருமே அரசியல்னா சாக்கடை, அரசியல்னா எப்படி இப்படின்றது தான் இருக்குது. நிறைய நம்ம பார்த்துருப்போம். உங்கள் பையனை வந்து நீங்கள் இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு யோசிக்கிறீங்களே, ஏன் அரசியல்வாதி ஆக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம நிறைய இடத்துல முன் வச்சுருப்போம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு போகிறாங்க அப்படின்றப்போ முதல்ல முட்டுக்கட்டை தான் வரும், நமக்கு எதுக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அல்டிமேட்டாக எல்லாருடைய வாழ்க்கையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக அரசியல் தான் இருக்குது. யார் நம்மளை ஆள்றா, என்ன பாலிசி அவங்க கொண்டு வராங்க, எப்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றது. எனக்கு என்னென்னா இது சத்குருஜி, இதை வந்து 2 விதமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று, ஏன் மக்கள் வந்து அரசியலுக்கு வருவதற்கு, அடுத்த தலைமுறை வருவதற்கு ஆர்வம் காட்டலை, இல்லை பெற்றோர் அனுமதிக்கலை. இன்னொன்று, ஏன் வந்து அவங்க வரணும். இது 2த்தையுமே நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ரொம்ப சரித்திர முக்கியத்துவமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு தன்னுடைய குழந்தை வந்து இன்ஜினியர் ஆகணும், அதிகபட்சமாக அமெரிக்கா போகணும், 10 லட்சம் சம்பாதிக்கணும். ஆனால் அரசியலுக்குள்ள வந்து அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. என்னதான் அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் 10 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அவங்க சாக்கடையான இந்த அரசியலாக இருந்தால் அவங்க பெற்றோர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதுதான் உங்கள் கேள்வியின் சாராம்சம். அப்போது நீ மட்டும் தப்பிச்சு போயிடுவ. இன்ஜினியரிங் படிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலையோ இல்லைன்னா இதுலேயோ நீ வந்து தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஒரு பல்கலைக்கழகத்திலையோ நீ படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் நீ வந்து பாஸ் ஆகி உன்னை மட்டும் நீ தப்பிச்சுக்கிட்டு போகிறது எவ்வளோ பெரிய சுயநலம். அப்போ உன்னுடைய பெற்றோர்கள், உன் சந்ததிகள், உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் இந்த சாக்கடையில் தானே இருக்கணும். ஒருவேளை எல்லாரும் அப்படி போய்ட்டு இங்கே யார் இருப்பா அடுத்த தலைமுறையில்? நல்ல கேள்வி. யாருமே அதை தான் சொல்ற வரேன்னா, இந்த சாக்கடையை யாராலுமே சுத்தப்படுத்த முடியாது. சாக்கடையை சுத்தப்படுத்துறது தான். இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சுதந்திரமா சிங்கப்பூர்ல இருக்க முடியுமா? தமிழ்நாடு என்பது உங்க மண். நம்ம வந்து என்னதான் வந்து வெளிநாட்டில் உனக்கு 10 லட்சம் கிடைச்சாலும் அங்க நீ செகண்ட் சிட்டிசன் தான். நீ அங்க வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் கிடையாது. ஆனா நீ பிறந்த மண்ணில் நீ ஃபர்ஸ்ட் சிட்டிசன். கண்டிப்பா. அப்போ அது சாக்கடையா இருக்குதுன்னாக்கா நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், வெளிநாடு போய் நீ படிக்கணும், அதுக்கப்புறமா இங்க வந்து அந்த சாக்கடையை சுத்தப்படுத்தணும். ஆனா இங்க சாக்கடை மட்டுமே இருந்தால் பரவாயில்லை, அது இரத்த சாக்கடையாக இருப்பதால் தான் மக்கள் பயப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். சாக்கடைன்னா யார் வேணாலும் சுத்தப்படுத்துவாங்க. ஏன் பாவம், நாம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து அவங்க பார்க்காத சாக்கடையா? தூய்மை பணியாளர்கள் பார்க்காத சாக்கடை. ஒவ்வொரு நாளும் அவர்கள்
வந்து தூய்மை பணியாளர்கள் சாக்கடையில் தான் இறங்குகிறார்கள். இன்னும் இயந்திரம் வரவில்லை. மனித கழிவுகளை அவர்களே அள்ளுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகளையாவது அவர்கள் இந்த சாக்கடையை வந்து கழுவதற்கு அனுப்பலாம் இல்லையா? அவர்கள் இறங்குவது நிஜ சாக்கடை அல்லவா? மனித மலத்தோடு இறங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தன் பிள்ளையை வந்து இந்த சாக்கடை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தானே. ஆனா இங்க வழி விட மாட்டாங்க. அப்படி அந்த தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள் இங்கு வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது. அப்படி அந்த தூய்மை பணியாளர்கள் சாக்கடை அள்ளும் அந்த வம்சத்தை சார்ந்த பிள்ளைகளை கொண்டு வந்து திமுகவின் மாவட்ட செயலர் ஆக்க முடியுமா? உங்களை கேட்குறேன். இன்றைக்கு திமுக கட்சியில அந்த தூய்மை பணியாளர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் மாவட்ட செயலராக இருக்காங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க ஒரு ஆங்கர் இருக்காங்களா? ஒருத்தராவது சொல்ல முடியுமா உங்களாலன்னு கேட்குறேன். நான் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. இல்ல சும்மா கேட்குறேன். உங்களுக்கு நாலேஜுக்கு சொல்லுங்க. இதுக்காக பெரிய அறிவு போய் நம்ம ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கா இல்லையான்றது தான் நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை இல்லை. ஆனால் ஒரு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தனபால் என்பவரை மறைந்த முதலமைச்சர் வந்து சட்டசபையிலேயே அவரை வந்து இதுவாக்குனாங்களா இல்லையா? ஸ்பீக்கர் ஆகினாங்களா இல்லையா? அப்படி திமுக செய்திருக்கா? ஆனால் திமுகவுடைய கொள்கை என்ன? சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை. சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை. இன்றைக்கு திமுகவை கேள்வி கேட்டாலே எனக்கே வந்து நான் வந்து போன பதிவு அர்ஷத்தோட ஒரு பதிவு பண்ணேன். எனக்கே வந்து அவங்க என்ன தெரியுமா போடுறாங்க? நீ சொன்னது நடக்கலைன்னாக்கா நீ தூக்க மாட்டிப்பியா? நீ சொன்னது நடக்கலைன்னா நீ செத்து போவியா? தேர்தல் அப்புறம் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு எனக்கே போடுறாங்க. நான் அந்த தற்கொலைகளிடம், அதை தான் அந்த மணின்னு ஒருத்தர் இருக்கார், மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து திமுகவின் தொங்கு சதைன்னு சொல்லுவார். அந்த திமுகவின் தொங்கு சதைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லும் வாதத்திற்கே நான் வருகிறேன். ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. 306 சூசைடு வந்து தூண்டுவதற்கான அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இப்போ நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா 10 வருஷம் உள்ள போயிடுவாங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம். அந்த திமுகவின் தொங்கு சதைகளுடைய எல்லா திமுக ஷாட்லையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க உதய சூரியன் கட்சி அப்படின்றதுனாலேயே சூரியன் உதிக்கிற உலகத்தில் இருக்கிறவரில் அவங்க கட்சி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், சூரியன் என்ற சின்னத்தை வச்சதுனாலே அதுதான் உங்கள் கேள்வியின் சாராம்சம் அதுதானே. ஆமாம், சாக்கடையாக இருக்கிற தமிழ்நாட்டை ஏன் வந்து சாக்கடையை வந்து எடுக்கிறதுக்கு வரமாட்டேன்றாங்க. அப்போது உதய சூரியன்ன்றது சின்னம் இருக்கிறதுனால மட்டுமே அந்த உதய சூரியன் கட்சி வந்து சூரியன் அழிவும் வரல அந்த கட்சி ஆட்சியில் இருக்க போகிறதில்லை. இது ஜனநாயகம். 5 ஆண்டுகள் ஒரு வாட்டி மாறும். தொடர்ந்து நீங்கள் 10 வருஷம் வந்தாலும் 15வது வருஷம் மாறும். 15வது வருஷம் வந்தாலும் 20வது வருஷம் மாறும். 20வது வருஷம் வந்தாலும் 25வது வருஷம் மாறுமா? எல்லாம் மக்கள் முடிவு பண்றது. மக்கள் முடிவு பண்றது. அப்ப இது ஜனநாயக நாடா? 19(1)A என்றது ஸ்பீச். நான் ஒரு ஜோதிடனாக இருந்து கொண்டு எடப்பாடி ஜெயிப்பார் என்றதுக்கே உன்னால தாங்க முடியல, நீ தூக்க மாட்டிக்கொன்றியே. நான் 2011 ADMK 200% ஜெயிக்கணும்னு சொன்னேன். அப்ப கூட அந்த நிகழ்ச்சி லைவ்ல இருக்குது. இப்போ கூட யார் வேணா பாட்டுக்கலாம் இந்த பதிவு கீழோட போடப்படும் ஜெயா டிவில. அப்போ உங்களுடைய திமுகவின் தலைவர் குடும்பம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். அவங்க தங்களை அழிச்சுக்கிட்டாங்களா? நீங்க சொன்ன மாதிரி அவங்க தொங்கிட்டாங்களா? கலைஞர் கருணாநிதி இல்ல ஸ்டாலின் அவர்கள் இல்ல அந்த குடும்பத்தில்? அப்போ இது தொங்கு சதைன்றது தானே நீ காட்டுது. இது லாஜிக் இல்லாதது தானே. நான் சொல்றது கரெக்டா இல்லையா சார்? இது லாஜிக் இல்லாதது தானே. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் சைபர் கிரைம்ல கொடுக்க போறேன். என் அட்வொகேட்டை கொடுத்துருக்கேன். அப்போ நீ ஒரு மனிதனை சூசைட் பண்ணிக்கோ, தற்கொலை பண்ணிக்கோன்ற அளவுக்கு தூண்டுற அளவுக்கு உனக்கு வந்து எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது? அதனால தான் திமுகவை பற்றி அந்த மூத்த பத்திரிகையாளர் மணி தொங்கு சதைகள், திமுக தொங்கு சதைகள்னு வரும். இன்னொருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட ஒரு நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, தமிழ பாண்டியன். அவர் சொல்லுவார், அரசியல் அறிவே இல்லாத ஒரு உலகத்தில் உள்ள மொத்த முட்டா பயிலும் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். அரசியல் அறிவு இல்லாத மொத்த முட்டா பயிலுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னு. அது உண்மை. இன்றைக்கு நம் தலையெழுத்தை நிர்ணயிப்பது பிரம்மாவோ, அடுத்தது சிவனோ, விஷ்ணுவோ, அல்லாவோ அல்லது கிறிஸ்துவோ, கிறிஸ்துவின் தந்தையான தேவனோ அல்ல. தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வருகிறார்களோ அவர்கள்தான் என் தலையெழுத்தையும், உங்கள் ஆங்கர் தலையெழுத்தையும், அவர் தலையெழுத்தையும், நம் கேமராமேன் தலையெழுத்தையும் நிர்ணயிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைய இளைஞர்கள் இதை விட்டு அவர்கள் வெளிநாடு செல்கிறார்களே, அப்ப இதை யார் காப்பாற்றுவாங்கன்னு கேக்குறீங்க நீங்க. சார், அப்போ உள்ளூர்ல வந்து பொருளாதாரத்தை பார்த்துக்கிட்டே இதை சரி பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கா? உலகம் வந்து 2 துருவங்களாக இருக்கிறது. ஐரோப்பிய அரசியல் என்பது ஒரு துருவம், பிறகு பாரத தேசம் என்பது ஒரு துருவம். இந்த பாரத தேசத்தில் அரசியல் நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முதலில் அரசியல் நூலை எழுதியது பிரம்மா. அந்த நூல் இப்பொழுது கிடைப்பதில்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவின் பழம்பெரும் அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட் கிராஃப்ட் நூல்கள் பல இருக்கின்றன. இவை நீதி சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் போன்ற பிரிவுகளில்
வருகிறது. முக்கியமானவற்றை கால வரிசையிலும் முக்கியத்துவத்திலும் கீழே நாம் பார்க்கலாம். இந்தியாவின் பழம்பெரும் அரசியல் நூல்கள் அர்த்த சாஸ்திரம், ஆசிரியர் கௌடில்யர், சாணக்கியர். நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கலைக்கலை சொல்லணும். இந்த சாணக்கியர் யாருன்னாக்கா தினத்தந்தியில் டெய்லி சாணக்கியன் சொல்லுன்னு போடுவாங்கல்ல, அதுதான். காலம் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு மௌரிய காலம். கிறிஸ்துவுக்கு முன். ஆமா, அப்படின்னாக்கா எவ்வளவு தொன்மையான ஒரு அரசியல் நூல்னு பாருங்க. இதனுடைய உள்ளடக்கம் என்னவென்றால் அரசியல், பொருளாதாரம், உளவு அமைப்பு, போர், வெளிநாட்டு கொள்கை. பிறகு சிறப்பு, இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் நூல் ஸ்டேட் கிராஃப்ட் பிளஸ் எகானமிக்ஸ் இணைந்த முதல் விரிவான நூல். ஆதாரம் விக்கிபீடியா. பிறகு சுக்கிரநீதி 2வது நூல். இது சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற மனிதன் எழுதியது. நிறைய பேர் சுக்கிரநீதினா சுக்கிர கிரகமே எழுதிச்சுன்னு நினைச்சுப்பாங்க. அந்த கிரகத்தினுடைய பலம் பெற்ற ஒரு மனிதன் எழுதினது. அதனால்தான் சுக்கிரன் என்ன சொல்லுது, அசுரகுரு. குரு என்ன சொல்லுது, தேவகுரு. இருக்கிறதே 2 பாலிடிக்ஸ் தான். ஜோதிட ரீதியாக கூட கேட்டீங்கன்னா, நான் பொதுவாகவே ஜோதிடனாக இருப்பதனாலேயே நான் அரசியலை இப்ப இந்த பதிவு கூட மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க, ஜோதிட ரீதியாக ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற போகிறார்களா அல்லது எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற போகிறார்களா நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த பதிவு அது அல்ல. இந்த பதிவு நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய ஏன் இன்றைய இளைஞர் சமுதாயம் வருவதில்லை? அப்படி வரவில்லை என்றாலே கல்பிரேட் தானே வருவான். அதுவும் தூய்மை பணியாளர்களே அந்த சாக்கடையை ஏன் சரி செய்யறதுனா அது ரத்த சாக்கடையாக இருக்கிறது. அரசியலை சொல்றீங்க? அரசியலை சொல்றேன். அரசியல் என்பது மலம், மனித மல சாக்கடையாக இருந்தால் நானும் கூட சுத்தம் செய்வேன், நீங்களும் சுத்தம் செய்வீங்க, நம்ம கேமராமேன் செய்வாரு, எல்லாரும் செய்வாங்க. இது ரத்த சாக்கடையா இருக்கும்போது யாரும் தங்களுடைய ரத்தத்தை அங்கே கொண்டு போய் வீணடிக்க விரும்பவில்லை. காரணம், எல்லோருக்கும் அன்றன்று வேலை செய்தால்தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லை என்றால் நாம் இன்றைக்கு ஈரானை போல் ஆகிவிடுவோம். ஈரானில் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம் ரூபாய், 8.5 லட்சம் ரூபாய். நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல. 1 லிட்டர் பால் 15 லட்சம் ரூபாய். காரணம், அந்த நாடு தொடர்ந்து பொருளாதார தடைகளை சந்தித்து 47 ஆண்டுகளாக பின்னுக்கு போய் இப்போது போரிலும் அகப்பட்டதால் இப்ப இளைஞர்கள் அதான் பயப்படுறான். நம்ம லைஃப் ஈரான்ல வாழ்ற மக்கள் மாதிரி ஆகி போச்சுன்னா. ஏன்னா இன்னைக்கு நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க தான் இருதுருவ அரசியல். இந்த இருதுருவ அரசியல்ல ஒரு டிபேட்ல நீங்க இந்த ஊழலை செஞ்சீங்களேன்னு ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னா டிஎம்கே கட்சிக்காரங்க நீங்க உங்க ஆட்சியில செய்யலையான்றாங்க. அப்ப இந்த 2 பேருமே ஜெனரலைஸ் ஆக்குறாங்க. அரசியல்னா இதெல்லாம் சகஜந்தாயா. அவங்க நாங்க 2Gல நீ கொள்ளையடிச்சேன்னு சொன்னா நாங்க போய் நீதிமன்றத்துல போய் நாங்க தீர்ப்பு வாங்கணுமா? நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு சொல்லிச்சா? நீதிமன்றம் குற்றவாளி என்று சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீங்க பண்றது ஆர்கனைஸ்டு கிரைம். அது மட்டும் இல்லாம நீங்க பண்றது பொலிட்டிக்கல் கிரைம். பொலிட்டிக்கல் கிரைமுக்கு எப்பொழுதுமே தண்டனை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் பணியாமல் இருந்தால் கிடைக்கும். பணிந்து போனால் எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அது மோடி சர்க்காருக்கு தெரியாதா? இருந்தும் மோடி சர்க்கார் ஏன் விட்டு வைத்திருக்கிறது? அவருக்கு திமுகவுடைய எம்பிக்கள் 22 பேர் தேவை. அப்போ நீங்க ஒரு 22 எம்பிக்களை சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மைன்றீங்க. இந்த மதச்சார்பின்மை நீங்க சொல்றீங்களே, உங்க ஆட்சியில தான் ஆதிக் பாட்டிக் என்றவர் தற்கொலை செய்து கொண்டாரு. அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் தானே. அவருக்கு என்ன நீங்க இது கொடுத்தீங்க? அவருக்கு என்ன மதச்சார்பின்மை, அவருக்கு என்ன சமூக பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்ப யார் அந்த சாரு அப்படின்ற ஒரு இடத்துல நான் அந்த ஒரு டிபேட்டை ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல் ஃபிலிக்ஸ் ஜெலார்ட் தெரியும் உங்களுக்கு. அதுல அந்த மாணவிக்காக போராடின ஒரு வக்கீலே பேசுறாரு. நான் இப்ப அந்த சமூகத்தை சொல்ல மாட்டேன், அது சொல்லக்கூடாது சட்டப்படி, அதனால சொல்ல சிறுபான்மையினரோட முடிச்சிடுறேன். அவர் எந்த சமூகம்னே சொல்லியிருக்காரு, எந்த மதம்னே சொல்லியிருக்காரு. அப்ப அது சிறுபான்மை தானே. அப்ப சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாவலன்றீங்களே, யார் அந்த சாரில் மாட்டிய அந்த மாணவி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவி தானே. அப்ப அந்த மாணவியை நீங்க காப்பாத்திட்டீங்களா? போய் இதுனா சினிமாவா? அந்த இடத்துல யார் சிஎம் இருந்தாலும் சம்மர் ஷாட் அடிச்சு சினிமால ஹீரோ போய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறதுக்கு. அப்போ குற்றவாளிகளுக்கு திமுக ஆட்சியில் பயம் போய்விட்டது. பகவான் ஓஷோ அமெரிக்காவில் இருந்தார், ஓரேகான் ஆசிரமத்தில். அப்போ அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒருத்தர் அப்படி இன்டர்வியூ எடுக்கும் போது எங்க பார்த்தாலும் உங்க பேரு தான் அமெரிக்கா ஃபுல்லா. ஆமா, அப்படி அமெரிக்கா ஃபுல்லா உங்க பேர் வரதுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, பாஸ்ட் 5 years I did not came out of from my this small valley. அது ஒரு 84,000 ஸ்கொயர் மைல். அவருடைய ஆசிரமத்துல பணக்காரர்கள் அவருக்காக உருவாக்குனாங்க. அங்கேயே மலைகள், ஆறுகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு பாலைவனத்தை சோலைவனமா மாத்துறாங்க. 84,000 ஸ்கொயர் மைல்னா எப்படி, எவ்வளவு பெருசு, மிகப்பெரிய விஸ்தாரமான உலக வரைபடத்துல ஒரு ஆசிரமம் வந்தது. அது ஒரு நாடா டிக்ளேர் பண்ணி உலக வரைபடத்துல ரஜினிஷ்புரம்னே வந்தது. அப்ப அவர் சொல்றாரு, I am a 48-year-old man. Past 5 years I not came out of from this small valley, but you are saying my name was daily discussing in newspapers, my name was daily discussing in radios, my name was daily discussing in TV channels, because
Here I am sitting and hammering the whole world. நான் இங்கே அமர்ந்து கொண்டு சுத்தியலால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு மீறி இந்த அமெரிக்க அரசாங்கம் இந்த ஆசிரமத்திற்குள் வருபவர்களுக்கு பல தொல்லைகளை தருகிறது, பல தொந்தரவுகளை தருகிறது. எங்களை அது ஒரு தீவிரவாதியை போல் நடத்துகிறது. நாங்கள் அந்த அரசு அதிகாரிகளை இந்த ஆசிரமத்திற்கு வர சொன்னோம். நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு குழுவை அனுப்புங்கள் என்றால் அந்த குழு இங்கே வந்தது, ஒரு வாரம் தங்கியது, போய் ரிப்போர்ட் தந்தது. அங்கே ஒன்லி அவர் டெய்லி பிரசங்கம் பண்றாரு. அவர் எல்லா பக்தர்களுடைய கேள்விகளுக்கும் அவர் விடை சொல்றாரு. பிறகு தியானம் பண்றாங்க. பிறகு 6 மணிக்கு மேல சந்தோஷமா நடனம் ஆடுறாங்க. என்ன சோ காலையில விடிகாலில் 3:30 மணிக்கு தியானம் பண்றாங்க புத்தா ஹால்ல. அப்புறமா 8 மணிக்குல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்புறம் 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரெகுலரான ஆக்டிவிட்டி, இதுதான் ரெகுலரான ஆக்டிவிட்டிஸ். இதைத்தான் நாங்க செய்கிறோம். இதுக்கு நீங்க எங்களை எந்த அளவுக்கு நீங்க எங்களை தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்றீங்க? நாங்க இங்க வேற ஏதாவது உங்களுடைய அமெரிக்க சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது செய்யறோமா? சரி, அதை விட்டுடுங்க. அங்க இருந்து டிப்போர்ட் பண்ணி அவர் அனுப்பிச்சிட்டாங்க. டிப்போர்ட் பண்ணி இங்க அமிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருக்கிற உண்மைக்காக உலகம் முழுவதிலும் இருந்து திரும்பியும் பார்த்தா அவருக்கு அந்த 84,000 ஸ்கொயர் மைல் கொடுத்தது இந்துக்கள் கிடையாது, கிறிஸ்துவர்கள். ஏனென்றால் அதான் பகவான் ஓஷோ சொன்னார், என்னிடத்திலே ஏதாவது ஒரு உண்மை இருந்தால் இந்த அமெரிக்க அரசாங்கம் இடத்திலே மக்கள் வரக்கூடாது என்றாலும் வருவார்கள். அப்படி 2011 200% ஜெயிக்கும்னு சொன்னேன், ஜெயிச்சது. இந்த தொங்கு சதைகள் நீ சொன்னது நடக்கல, என்ன தற்கொலை பண்ணிப்பியானா முதல்ல கமெண்ட் போட்டவனே அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? அவன் என்ன பண்ணிக்க சொல்றானோ நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், அது அவன் பண்ணிக்கணுமா இல்லையா? என்ன சொல்றான் அந்த திமுக தொங்கு சதை, நீ தற்கொலை பண்ணிக்கணும். அப்ப நீ முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கணும். எப்ப பண்ணிக்கிட்டு இருக்கணும்? 2011 நீ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ உன் உயிரை மாய்த்து கொண்டிருக்க வேண்டும். 2011 நான் சொன்னதுக்கு 14லயே மாய்த்துக்கிட்டு இருக்கணும், 16லயே மாய்த்துக்கிட்டு இருக்கணும், 19ல மாய்த்துக்கிட்டு இருந்தா இப்ப நீ கமெண்டே போட முடியாது. ஆனா 2021ல நான் சொன்னதுக்கு அப்புறமா ஆமா நீ கமெண்டே போட்டுக்க முடியாதுல. நீ அவ்வளவு மானஸ்தனம் தான், நீ தானே முதல்ல பண்ணிக்கணும். நான் சொன்னது நான் 5 சக்சஸ் கொடுத்துருக்கேன். ஆனா 2021ல நான் சொன்னது நடக்கலன்ன உடனே இதே மாதிரி கமெண்ட் அப்போ வந்தப்போ எனக்கு 4 கமெண்ட் வந்தது. அந்த எடுத்திருக்கேன். இப்ப பேசும்போது இது ஸ்கிரீன்ல காட்டப்படும், அதுல பாருங்க. அதனால்தான் பகவான் ஓஷோ எதுக்காக நான் உதாரணப்படுத்தினா, என்னிடத்தில் உண்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு. இந்த கமெண்ட் உங்களுக்கு காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட், அதுவும் போட்டவர் பெயர் அற்புதராஜ் கந்தன்சாவடி. அற்புதராஜ் என்ன யாரு? ஒரு கிறிஸ்துவர். ஓஷோவுக்கு 84 ஸ்கொயர் மைல் ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்தது இந்துக்கள் இல்ல, கிறிஸ்துவர்கள். எனக்கு போட்டதும் கிறிஸ்துவர் தான். இது காட்டப்படும், உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் காட்டப்படும். நீங்கள் சொல்லுற 99 விஷயங்கள் நடக்கின்ற பொழுது 1% இந்த தேர்தல் 2021 தேர்தல் சொன்னது நடக்காததை நினைத்து நாங்கள் ஆராய போவதும் இல்லை, உங்களை நம்புவதை நிறுத்தப் போவதும் இல்லை. இதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏதோ மிஸ் ஆகிறது சகஜம்தானே என்று பிராக்டிக்கலாக எடுத்துக்கொள்பவர்கள் உங்களோடு இருக்கட்டும், சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் உங்களை விட்டு விலக்கட்டும். நன்றி. வீடியோலே வந்த நன்றி ஐயா. இது அந்த 2021ல வந்த கமெண்ட். நீங்களும் படிக்கலாம். நீங்க சொல்ற விஷயம் 99% நடக்குது. ஆமா, நீங்க படிச்சு காமிச்சது இந்த இது இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. இன்னொன்னு படிச்சு காட்டுறேன். அப்படி இன்னொன்னு படிச்சு காட்டுறேன். இதை போட்டவர் நாராயண பிரசாத். ஆமா, அவர் சொல்றாரு, சார் நீங்க தோக்கல, தமிழ்நாடு தோத்துருச்சு, விடுங்க, அடுத்த வேலைக்கு போவோம். இது உங்க சேனல்ல வந்த கமெண்ட். சேனல்ல வந்த கமெண்ட். ஓகே, ஓகே. அது வாட்ஸ்அப்ல வந்த கமெண்ட். அற்புதராஜ் கந்தன்சாவடின்றது வாட்ஸ்அப்ல வந்த கமெண்ட். இது என்னுடைய கம்யூனிட்டி பேஜ், அதுலயே இருக்கு. உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜ் இருக்கு, யூடியூப் கம்யூனிட்டி பேஜ் ஹைலைட் பண்ணிருக்கீங்க வேற கமெண்ட். ஓகே, அது இன்னொரு கமெண்ட் வருது. அது கொஞ்சம் மெத்த படிச்சவர் கமெண்ட். இது மாஸ் கமெண்ட். இது பரமதயாளன். ஆல்வேஸ் ஹி இஸ் த ஜோதிட உலகத்தின் முடிசூடா மன்னன் மேரு சத்குருஜி. People should aware this. 99% politicians are VVIP. They won't reveal their original jatakam details in public due to the safety reason. That's why Jyotirargal prediction goes wrong. Sometimes if they have the original jatakam details, sure, Jyotirargal won't do any wrong prediction. More or less, Jyotirargal not responsible for this. This is happens in Tamil Nadu election predictions. Anyway, we still trust and have faith with our சொல்வாக்கு சித்தர் ஐயா மேரு சத்குருஜி. இதை நீங்க படிக்கலாம். பரமதயாளன் இல்லையா? ஆமா ஆமா சார். உங்களுக்காக ஃபுல்லா டைப் பண்ணி போட்டிருக்காரு உங்களுடைய வீடியோவிலே. இறை செய்தியாகும் அப்படின்ற உங்களுடைய ஒரு வீடியோல நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா ஒரு டைப் பண்ணி போட்டிருக்காரு. ஆமா, பரமதயாளன். ஆமா, இது அப்படியே நான் ஸ்கிரீன்லயே காட்ட சொல்ல போறேன். நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லி அது மாதிரி காட்டுவாங்க. ஆமா, இந்த மாதிரி என்னிடத்தில் இருந்த அந்த உண்மைக்காகத்தான் வந்தது. இது இன்னொருத்தர் செந்தில்குமார். அவர் ஒரு கட்டம் மேலேயே போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு,
ஐயா, இந்த முறை தமிழ்நாடு தேர்தல் கணிப்பு உங்கள் வாக்கு பலிக்காமல் போனதால் நீங்கள் மனம் நோக வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் நிறைய ஜோதிட கருத்துக்கள் உலகிற்கு இலவசமாக கொடுத்திருக்கிறீர்கள். பல எண்ணற்ற ஜாதகர்களை வெற்றி பெற செய்துள்ளீர்கள். உங்கள் வாக்கு பலத்தால் கடவுளுக்கே சில சமயம் எங்கோ தவறு நடக்கத்தான் செய்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்றுமே ஒரு சிறந்த மறைபொருள் ஜோதிட ஞானியே. இது செந்தில்குமார். இது இன்னொரு வீடியோ. ஆமா ஆமா, இது வேற ஒரு வீடியோ. ஓகே, அதை ஒட்டி அந்த ஒரு வாரத்துக்குள்ள வருது இதெல்லாம். இது வந்து நான் விளக்கம் கொடுத்தேன், ஏன் பலிக்கலன்றதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கிறிஸ்துவர் சொல்றாரு, ஒரு இந்து சொல்றாரு, ஒரு சித்தர் வழிபாட்டில் உள்ளவர் சொல்றாரு. அவர் பேரு பார்த்திருப்பீங்க, செந்தில்குமார். ஆமா, அவர் டைப் பண்ணியிருக்காரு. அது ஒரு 4 வரி கூட நீங்க படிக்கலாம். ஐயா, இந்த முறை தமிழ்நாடு தேர்தல் கணிப்பு உங்கள் வாக்கு பலிக்காமல் போனதால் நீங்கள் மனம் நோக வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் நிறைய ஜோதிட கருத்துக்கள் உலகிற்கு இலவசமாக கொடுத்துள்ளீர்கள். பல எண்ணற்ற ஜாதகர்களை வெற்றி பெற செய்துள்ளீர்கள். உங்கள் வாக்கு பலத்தால் கடவுளுக்கே சில சமயம் எங்கோ தவறு நடக்கத்தான் செய்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்றுமே ஒரு சிறந்த மறைபொருள் ஜோதிட ஞானி. உங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க செந்தில்குமார்ன்றவர். ஸோ இது வந்து நீங்க விளக்கம் கொடுக்க முற்படும் போது மக்கள் விளக்கம் கொடுக்கும் போது எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்தது, விளக்கம் கொடுக்க எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்தது இல்லை. எனக்கு பொதுவாக யூடியூப்ல இந்த மாதிரி கமெண்ட் வராது. இந்த மாதிரி கமெண்ட் இப்ப Facebookல நான் போனதுனால இப்ப இந்த திமுக தொங்கு சதைகள் அங்கதான் போடுதுங்க. ஏன்னா அது ஒரு கடல் இல்லையா, Facebookன்றது ஒரு மிகப்பெரிய கடல். யூடியூப்னா ரெஸ்ட்ரிக்டடு, நமக்கு பிடிக்கலனாக்கா பேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, அதனால நான் வந்து எதையுமே நான் இன்னொன்று இதெல்லாம் நான் வந்து எப்படி நான் ரசிப்பேன். இதை நான் எப்படி ரசிப்பேன்னா, புத்தர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து ஒருத்தன் வந்தான், வந்து காரி மூஞ்சில துப்பினான். புத்தரை காரி தூணு துப்பிட்டான். ஏன்னா அவங்கிட்ட புத்தரை பத்தி தப்பா யாரோ சொல்லியிருக்காங்க. அப்ப புத்தர் வந்து சீடர்கள் ஆனந்தா என்பவர் புத்தருடைய சித்தப்பா பையன். அவன் எப்பவுமே புத்தரை வந்து அப்படியே நிழல் போல தொடருவான். அவங்களாம் சத்திரியர்கள் இல்லையா, சத்திரியர்கள்னா என்ன, போர் செய்யறவங்க, டக்குன்னு இறங்கி வன்முறையில் இறங்கிடுவாங்க. அப்போ புத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தவரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முடிந்து விட்டது என்றால் நான் என்னுடைய பிரசங்கத்தை தொடர்கிறேன். இல்லை மீண்டும் வந்து வேற ஏதாவது என்னை செய்ய நினைத்தால் செய்து விட்டீர்கள் என்றால் நான் பிரசங்கத்தை தொடர்வேன் அப்படின்னு எச்சையை தொடைக்காம பேசுறார். அவன் புத்தர் கண் காட்டி இருந்தானா அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். இவன் ஆனந்தாவே கொண்டுட்டு இருப்பான். அவங்கெல்லாம் வந்து வீச்சர் வாழை வச்சுக்கிட்டு சுத்துறவங்க தானே சத்திரியர்களுங்க. போருங்க, ஒரு சத்திரியனிடம் போய் சத்திரியனான்னு கேட்கக்கூடாது. இது அக்பர் அரண்மனையில் நடந்தது. அக்பர் வந்து இந்தியாவை பிடித்து பேரரசனாக இருந்தார். அவருக்கு இங்க வர்ணாசிரமம் தெரியாது இல்லையா, பிராமணன்னா யாரு சத்திரியன்னா யாருன்னு தெரியாது. 2 சிறுவர்கள், ராஜ்புத் சிறுவர்கள், ராஜ்புத்துக்காரங்க, ராஜ்புத் ரெஜிமெண்ட்னே உண்டு இதுல நம்மளுடைய இராணுவத்துல. அவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த இராணுவத்துல சேருவாங்க. அவங்க சத்திரியர்கள். 2 பேரும் போய் சின்ன பொடியனுங்கன்னா 5 வயசு 16 வயசு வேலை கேட்டிருக்காங்க அக்பர் கிட்ட. ஆமா, அப்போ அவர் பார்த்துட்டு, என்னடா பொடி பசங்களா இருக்கிறீங்களாடா, உங்களுக்கு என்னடா வேலை கொடுக்குறது அப்படின்னோடனே, நாங்கள் சத்திரியர்கள் அப்படின்னு இருக்கோம். அப்போ வந்து அக்பர் சத்திரியன்றதுக்கு என்னடா வேலை கொடுக்க முடியும், சத்திரியன்னா என்னடான்னு கேட்டிருக்காரு. அவருக்கு நம்ம கலாச்சாரம் தெரியாது, பாரத தேச கலாச்சாரம் தெரியாது இல்லையா. சத்திரியன்னா என்னடான்னு கேட்டிருக்காங்க. அக்பர் என்ன கேட்டாரு, சத்திரியனுக்கு இல்ல, சத்திரியன் என்னடா, சத்திரியன்னா என்ன வேலை செய்வீங்க நீங்க, சத்திரியனுக்கு என்ன வேலை கொடுக்கணும், என்ன சத்திரியன்றது அப்படின்னு ஒரு வேலையே இல்லையா அப்படின்றாரு. உடனே 2 பேருடைய உரைவாளை எடுத்து 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் இறந்துட்டானுங்க. இதை வந்து அக்பரால ஜீரணிக்கவே முடியல. நம்ம வார்த்தையில வந்து 2 உசுறு போயிடுச்சு அப்படின்னு அவர் கலங்கி போய் தளபதியை கூப்பிடுறாரு, வா அப்படின்னு. உடனே தளபதி வந்து வந்த உடனே, என்னடா இது, இந்த நாடு என்னடா இது, நான் எந்த தப்புமே செய்யலடா, 2 பேர் சாவறதுக்கு நான் காரணமாயிட்டேன். 2 பொடி பசங்க வந்தானுங்க, வேலை கொடுன்னு கேட்டானுங்க. வேலை கொடுன்னு கேட்டாக்கா, என்னடா வேலை செய்வீங்க உங்க வயசுக்கு நீங்கன்னா, நாங்க சத்திரியர்கள்னாங்க. சத்திரியர்கள்னாக்கா என்னடான்னு கேட்டேன், அவ்வளவுதான் நான் கேட்டேன். 2 பேரும் சண்டை போட்டு செத்துறானுங்கனாங்க. மன்னா, இந்த பாரத தேசத்திலே ஒரு சத்திரியனிடம் நீ சத்திரியன் என்றால் என்ன என்று கேட்டால் அவன் நிரூபித்து விட்டான், அதுதான் சத்திரியம்னார். அன்றிலிருந்து அவர் சத்திரியன் என்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு போயிட்டார். நம்மளால 2 உயிர் போயிடுச்சேன்னு, அதுதான் சத்திரியன். அப்படிப்பட்ட புத்தர் அவனை பார்த்து, என்னை காரி உமிழ்ந்ததோடு உன் கோபம் தீர்ந்ததா, அல்ல வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதையும் நீ செய்து விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே மர்ணன் அவனே வந்து புத்தர் பிரசங்கத்தில் இருக்கும்போது தன் நாக்கால அவருடைய பாதத்தை நக்கிறான், அடிபணிஞ்சிட்டாரு மொத்தமா. அப்போ சொன்னார் புத்தர், யாரோ ஒருவர் இவரிடம் என்னை பற்றி தவறாக சொல்லியிருக்கிறார். அந்த கோபத்தில் என்னை நேற்று எச்சை முழிந்தார். இப்போது நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார்.
அதனால் இப்போது அதே மனிதனால் என்னை எவ்வளவு வாழ்த்தினாலும் பத்தாது, இப்போது செய்கையால் என் காலை அவர் நக்க ஆரம்பித்து விட்டார். அவர் என்னை காரி உமிழ்ந்த போது நான் ஏன் பதறாமலும் கோபம் வராமலும் இருந்தேன் என்றால், இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்காகத்தான் நான் 12 ஆண்டுகள் அன்ன ஆகாரம் என்று தவம் இருந்தேன். அதற்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே ஆக்ஷன் தான் செய்யணும், ரியாக்ஷன் செய்யக்கூடாது. ரியாக்ஷன் செஞ்சினா எதிராளிக்கு நீ அடிமையாயிட்டேன்னு அர்த்தம். உன்னை டெம்ப் பண்ற, அப்பன்னா உன்னை யார் வேணாலும் டெம்ப் பண்ணலாம். உன்னை வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டா நீ ஒரு கொலை பண்ணிடுவியானாக்கா, அப்ப நீ உனக்கு அதிகாரி இல்ல, உன் உயிர் மையத்தில் நீ இல்ல. அவன் வந்து காரி துப்புறத நான் எடுத்துக்கிட்டாதான் எனக்கு அவமானம். நான் எடுத்துக்கலன்னா அது அவனுடைய சொத்து. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் சார், அர்ஷத் சார் உங்க பணம்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்து ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது, என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அந்த 100 ரூபாய் உங்களுது. அதே மாதிரி நீங்க என்ன தூக்கு மாட்டிக்கிட்டு நீ சொன்ன நடக்கலாம் தொங்குவியான்னாக்கா, அதை நான் எடுத்துக்கிட்டா அது என்னது, இல்லைன்னா அந்த கமெண்ட் போட்டவனுக்கே சேரும், அவன் தான் மாட்டிக்கணும். ஏன்னா தன் எண்ணம் தன்னை சுட்டால் ஓட்டப்பம் வீட்டை சுடும் தூக்கி அடிச்சார் பட்டினத்தாரு, எரிஞ்சது. உன் எண்ணம் உன்னை சுடும். அதுவும் என்ன மாதிரி வாக்குப்பால ஜோசியர்கிட்ட இந்த வாக்கை வாங்கிட்டினாலே நீ நிச்சயமா ஒரு நாள் நீ என்ன சொல்றியோ, நீ சொன்னது நடக்கலன்னா தூக்கு மாட்டிக்குவேன்னா அது நீ சொல்ற, இல்ல உன் குடும்பத்தோட. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க, வாக்குப்பாலம் உன் குடும்பத்துக்கு பழிச்சிடும். இப்படி எவன் போடுறீங்களா அவன் குடும்பத்தோட நான் சொல்றேன். இப்போ வாக்குப்பலம் வாங்கக்கூடாது. எங்கள் நாக்கில் எல்லாம் நவகிரகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வாங்கிட்டேன். அப்போ புத்தரே அதானே சொல்றாரு, அவன் காரி துப்புனதை நான் எடுத்துக்கலன்னாக்கா அவன் மூஞ்சியில் அவனே துப்பிக்கிட்டான். அவன் காரி துப்பாத போது நான் ஏன் டென்ஷன் ஆகலைன்னா அதை நான் எடுத்துக்கல. அதானே புத்தருடைய விளக்கம். எடுத்துக்கிட்டாதான் நான் கோவப்படுவேன், நான் எடுத்துக்கலன்னாக்கா அவன் மூஞ்சியில் அவனே காரி துப்பிக்கிட்டான். இப்போ வரணும். அதே மாதிரி தான் நீ என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் அதை எடுத்துக்கிட்டா தான் அது எந்து. நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கமெண்ட்டு உனக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் இப்போ சொல்கிறத வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, வயசில் பெரியவங்க அனுபவசாலிகள், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இதில் ஆழ்ந்த தேடல் இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி பேச்சுக்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.